வணக்கம். மாகா கல்யாணம் சீரியலில் கௌதம் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு காலையில். அதே நேரத்தில் கோடீஸ்வரி காப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு ஐஸ்வர்யா கதவை தட்டுறாங்க. இவங்க வராங்க தெரிஞ்சவொன்னே ஒரு படுத்துடுறாரு. இவங்க வந்து கதவை திறக்கிறாங்க. மாப்பிள்ளை தூங்கிட்டாரு. நான் இல்லைம்மா மூச்சுக்கிட்டு தான் இருக்காருன்ட்டு தூங்கிட்டு இருக்காரு மருகன் சொல்லும் போது இவங்க வந்துட்டு கௌதம் எழுப்புறாங்க. நான் மாத்திரை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு உடம்பு முடியல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டு அவர் சொல்கிறார். பாத்தியம்மா அவர் வேணும்னா தான் நீ வரல மூச்சிட்டு இருந்தார் ஃபோன் பார்த்துக்கிட்டு, நீ வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் படுத்துட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு இவங்க வெளியில் வராங்க. அவர் ஃபோன் பார்க்குறது தவிர வேறு எதுவும் வேலையே இல்லை, இந்த மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லும் போது அவரை நான் மாத்திரன்ட்டு இவங்க வந்துட்டு சார்ஜரை வந்துட்டு ரிப்பேர் பண்ணி வச்சுட்றாங்க. மாப்பிள்ளை வந்து இதை சார்ஜ் போட்டார்னா ஷாக் அடிக்கும், இவரு கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றாங்க. இது ஏதாவது ஷாக் அடிச்சு என்ன பண்ணுறதுன்னுட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் பாரு மாப்பிள்ளை உடனே சுற்றி வருவாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஷாக் அடிச்சு அது கொம்பு எடுத்து வந்து தடுக்கணுன்றாங்க. அவங்களும் கட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் ரெண்டு போடுறேன்றாங்க. அப்புறம் ஜாஸ்தியெல்லாம் அடித்து வச்சுட்டு அப்புறம் கொலைகேஸில் உள்ளே போயிடணுன்ட்டு நல்லாவே உள்காயம் படுற மாதிரி அடிக்கிறமா பெருசாலாம் அடிக்கலன்ட்டு அந்த நேரத்தில் கௌதம் வர சத்தம் கேட்குது. அவர் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வராரு. இவங்க போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. இவர் ஃபோனை பார்க்குறாரு. சார்ஜ் எடுக்க போகிற நேரத்தில் அவர் சார்ஜ் போடுவாருன்ட்டு இவங்கள காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இருக்குதா சார்ஜன்ட்டு இவரு வந்துட்டு உக்காந்துடுறாரு. இதே நேரத்தில் இவங்க இதுவும் சரிப்படலைன்ட்டு போயிடுறாங்க. அதை வந்துட்டு மகாலட்சுமி சார்ஜ் போகிற நேரத்தில் இவங்களுக்கு ஷாக் அடிக்குது. சூர்யா வந்து கொம்பு எடுத்து வந்து தடுக்கிற நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் தூக்கி அடிக்குது. இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இவர் கையில் இருந்த கொம்பு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிற கௌதம் மேலே விழுது. அவர் ஷாக் ஆகுறாரு. அந்த பக்கமாக வந்து ஐஸ்வர்யாவும் கோடீஸ்வரி கிட்டே கேட்குறாரு, என்ன என் மேலே கொம்பு தூக்கி போட்டியா, எப்படியெல்லாம் அடிபட்டுச்சு, நான் சும்மா அந்த என் மேலே கொம்பு தூக்கி போடுவேன்ட்டு இவர் சண்டை போடுறாரு. நான் இதுக்காக கட்டை தூக்கி போட போகிறேன், நான் கத்தி தான் தூக்கி போட்டிருப்பேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவர் கோவப்பட்டு திட்டிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா சூர்யா வெளியில் கிளம்புறாரு. அந்த நேரத்தில் விஜய்க்கு அனாமிகா அவங்களோடது கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பியிருக்காங்கன்ட்டு மாடலை அவர் வந்துட்டு தாத்தா கிட்டே வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் காட்டுறாரு. அந்த நேரத்தில் சூர்யா சொல்கிறாரு, மத்தியானமா நீ கம்பெனிக்கு வந்துரு, வக்கீலை வர சொல்லியிருக்கேன், 2 புது கம்பெனிங்க உனக்காக ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறோம், அதில் நீ தான் நிர்வாகம் பண்ணணும்னுட்டு. அதை கேட்டு சரியானு சொல்லிட்டு இருக்கும்போது இதை பார்த்ததும் சித்ராவுக்கு எரிச்சல் கோவம் வருது. அவங்க வந்துட்டு திட்டி சண்டை போடுறாங்க. விஜய் விட கௌதம் எந்த வகையில் கம்மியாக போயிட்டான், அவனை விட இவன் பெரியவன், இவனுக்கெல்லாம் வேலை கொடுக்க மாட்டிங்களா, இப்போ கல்யாணம் ஆக போகிற அவனுக்கு மட்டும் பொறுப்பு கொடுப்பீங்களான்றாங்க. அதை கேட்டதும் சூர்யாவும் காயத்ரி சொல்கிறாங்க, முதல்ல அதை அவனுக்கு பொறுப்பு கொடுத்ததை இவன் தான் அதை மூடி சீல் வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டானே, அவனுக்கு பொறுப்பு கொடுத்துல அவன் சரியாகவே பார்க்கலான்ட்டு. அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் அவங்களுக்கு கம்பெனியும் பார்த்துக்க மாட்டீங்க, என்னையும் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்கன்னும் போது கௌதம் கோவப்படுறாரு, திட்டுறாரு, சண்டை போடுறாரு ஐஸ்வர்யா கிட்ட. அதை பார்த்ததும் ஆளாளுக்கு வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, போதும் அந்த பேச்சு பிரச்சனை இதோட விட்டுடுங்க, இப்போ வேணாம், முதல்ல கல்யாணம் முடிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அப்போ காயத்ரி கௌதமுக்கு சித்ராவுக்கு திட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமானிட்டு இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.